வனுவாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 14 பேர் பலியாகியுள்ளனர். இந்த துயரில் இருந்து மீளாமல் தவித்து வரும் மக்களுக்கு அடுத்த பேரிடியாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம்தான் அங்குள்ள மக்களை மேலும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தெற்கு பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசினியா பகுதியில் அமைந்திருக்கும் தீவு நாடுதான் வனுவாட்டு. இந்த நாடை சுற்றிலும் ஏராளமான எரிமலைகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்து சுமார் 1750 கிலோமீட்டர் தொலைவிலும், நியூ கலிடோனியாவில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வனுவாட்டு தீவு. இந்த நிலையில்தான் வனுவாட்டு தீவுக்கு அருகே 54 கிலோமீட்டர் தொலைவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் எதிரொலியாக கடல் அலைகள் சுமார் 25 மீட்டர் உயரத்திற்கு மேலே எழுந்தன. இது ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவாகியுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளன. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 14 பேர் பலியாகி உள்ளதாகவும், சுமார் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து அங்கு மரண ஓலங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆம்புலன்ஸ் சக்கரங்கள் இடைவிடாமல் சுழன்று கொண்டே உள்ளன. ஆனால் வனுவாட்டு நிலநடுக்கத்தின் பாதிப்பு குறித்து இன்னும் முழு விவரம் வெளியாகவில்லை. உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக வனுவாட்டு தீவு சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் நியூசிலாந்தின் ஒரு பகுதிக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். சுனாமி எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.